பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை நான் எல்லாவரையும் வாழ்த்தி இந்த நாளிலும் கூட ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் உபவாசித்து ஜெபிக்கிற இந்த 40 நாள் உபவாசத்தில் 3வது நாள் வார்த்தையாக அகாபே லவ், அகாபே அன்பு அப்படி என்று சொன்னால், தேவன் தம் பிள்ளைகள் மீது வைத்திருக்கிற அன்பிற்கு பெயர்தான் அகாபே லவ் என்பது. இது ஒரு எபிரேய வார்த்தையிலிருந்து வந்தது. பிரியமான சகோதரனே, சகோதரியே, தேவன் தம்முடைய பிள்ளைகள் தாம் உருவாக்கின தம்மோட கரத்தின் கிரியாக பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பாவம் செய்து அவர்களுக்கு நரகத்திற்கு போகக்கூடாது என்பதற்காக அவர் உருவாக்கின பிள்ளைகள் அவரோடு கூட பரலோகத்தில் பிதாவாகிய தேவனுக்கு வலது பார்சத்தில் இயேசு கிறிஸ்துவின் வலது பார்சத்தில் நீங்களும் நானும் இருக்கும்படி நம்மீது வைத்த அன்பு, அந்த அன்பிற்கு அர்த்தம்தான் பேர்தான் அகாபே லவ். அந்த அகாபே லவ் வேற யாரோட அன்பிற்கும் ஈடாக சொல்லவே முடியாது. ஏனால் புதிய ஏற்பாட்டில் எல்லா இடத்திலும் பார்த்தீங்களா, இயேசு கிறிஸ்துவின் அன்பை குறித்து நீங்கள் வேதத்திலிருந்து வாசித்திருப்பீர்கள். நாம் வேதத்திலிருந்து இப்பொழுது ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 யோவான் 4வது அதிகாரம் 8வது வசனம் பாருங்கள். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். பிரியமானவர்களே, அன்பு இல்லாதவன், நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்து நம் மீது வைத்த அன்பின் நிமித்தமாக அவர் நமக்காக தான் கல்வாரி சிலுவைக்கு சென்றார், நமக்காக தான் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். அவர் தேவன் அவர் மீது வைத்திருந்த அன்பு தன்னுடைய சொந்த குமாரன் என்று கூட பார்க்காமல் தன்னுடைய பிள்ளைகளுக்காக அவரை அனுப்பினார் என்றால், பிள்ளைகள் மீதும் அவர் அன்பு வைத்திருந்தார். தன்னுடைய சொந்த குமாரன் மீதும் அவர் அன்பு வைத்திருந்ததினால்தான் அந்த கீழ்ப்படிந்த நிமித்தமாக, தாழ்மை நிமித்தமாக, அவர் ஒப்பு கொடுத்தது நிமித்தமாக அவர் சிலுவை பரியந்தம் சென்று அவர் மரித்து அவர் உயிரோடே எழுப்பினார். அதுதான் அகாபே அன்பு. உங்கள் மீது மட்டுமல்ல, என் மீது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவின் மீதும் பிதாவாக தேவன் வைத்திருந்த அன்பு, குமாரன் மீதும் பிள்ளைகள் மீதும் ஒரே அன்பு வைத்திருக்கிறார். அதுதான் அகாபே அன்பு. அன்பில்லாதவன் தேவனை அறியான். இன்றைக்கு நீங்களும் நானும் கிறிஸ்து இயேசு எனக்காக மரித்தார், உயிர்த்தெழுந்தார், எனக்காக பாடுகள் பட்டார் என்று நீங்கள் அவர் மீது விசுவாசித்து அன்பு காட்டுவீர்கள் என்றால் அந்த அன்பிற்கு பேரு அகாபே அன்பு. பாருங்க, அந்த அன்பை அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க. ஒரு விசை கூட அதே 1 யோவான் 4வது அதிகாரம் 16வது வசனம். 1 யோவான் 4:16, தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். உங்கள் மீதும் என் மீதும் தேவன் அன்பு வைத்திருக்கிறார் என்பதை வேதாகமத்திலிருந்து வேத வசனங்களை வாசிக்க வாசிக்க, சிலுவை பாடுகளை தியானிக்க தியானிக்க நாம் அறிந்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார், சகல ஜனங்கள் மீதும் அன்பாகவே இருக்கிறார். அந்த அன்பிற்கு ஈடாக இந்த உலகத்தில் வேறு எதுவுமே கொடுக்கவே முடியாது. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறார், தேவன் அவனில் நிலைத்திருக்கிறார். பிரியமானவனே, நீ இன்றைக்கு இயேசு கிறிஸ்து அவர் எனக்காக, என் குடும்பத்திற்காக, என் சபைக்காக, என் தேசத்திற்காக, அழிந்து போய்கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக அவர் சிலுவை பரிந்தும் சென்றார் என்று நீங்கள் அவர் மீது அன்பு வைத்தீர்கள் என்றால், அதை விசுவாசித்தீர்கள் என்றால், நிச்சயமாக அவர் அன்பு உங்களுக்கு நிச்சயமாக இன்று வெளிப்படும். உங்களுடைய அன்பு இன்று எப்படிப்பட்ட அன்பா இருக்கிறது பாருங்கள். யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனம். யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனம். எதற்காக அவர் நம்மீது தேவனாய் கர்த்தர் அன்பு வைத்து தன்னுடைய குமாரனை அனுப்பினார்? அவ்வளோ பெரிய அன்பு. அந்த அன்பை உங்கள் கணவரோ, உங்கள் மனைவியோ, உங்கள் பிள்ளைகளோ, உங்கள் தாய் தகப்பனோ, உறவுகளோ, ஃப்ரெண்ட்ஸுகளோ யாருமே இப்படிப்பட்ட ஒரு அன்பை உங்களுக்கு தரவே முடியாது. இன்றைக்கு நீங்கள் அன்பிற்கு ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? அவர் எனக்காக சிலுவையில் மரித்தார், எனக்காக உயிர்த்தெழுந்திருக்கிறார், எனக்காக பிதாவின் வலது பார்த்து இருக்கிறார். இந்த 40 நாட்களும் அவர் என் மீது காட்டின அன்பின், நான் செய்த பாவங்களை மன்னிக்கும்படியாக அவர் எனக்காக செய்த இந்த தியாகத்தை நான் மற்றவர்கள் மீதும் அன்பு காட்ட வேண்டும் என்று நீங்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்க நீங்கள் ஒப்புக்கொடுங்கள். முதல் வீட்டில் இருக்கிறவர்களை, சபையில் இருக்கிறவர்கள், குடும்பத்தில் இருக்கிறவர்கள், வேலைக்காரர்களை ஒவ்வொருவரையும் நேசிக்கும்படியாக நீங்கள் இன்றைக்கு ஒப்புக்கொடுங்கள். அதை தான் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு எதிர்பார்க்கிறார். அந்த அன்பை எதிர்பார்த்து தான் பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனை சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். பாருங்கள், யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ
அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்திரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். என் பிதாவாகிய தேவன் உலகத்தில் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். பாருங்கள், நீங்களும் நானும் கெட்டு போகாமல் இருக்கும்படியாக தான் இயேசு கிறிஸ்து இந்த சிலுவை மரத்திற்கு சென்றார். சிலுவையில் கிரயம் செலுத்தினார். சிலுவை பரியந்தம் உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் சென்று தன்னுடைய ஜீவனை நமக்காக விட்டு அவர் இப்பொழுதும் வலது பாரசத்தில் இருக்கும்படி அவர் உங்களோடும் என்னோடு கூட அன்பு காட்டினார். இவ்வளவாய் உலகத்தின் மீது அன்பு, அவ்வளவு ஜனங்கள் மீது உள்ள அன்பை வெளிப்படுத்தும்படியாக தான் நம்முடைய இயேசு கிறிஸ்து மரண பரியந்தமாக சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கு இதை கேட்குற பிரியமான சகோதரி சகோதரியே, உன்னுடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பாக இருக்குது? நீங்கள் மற்றவர்களை எப்படி நேசிக்கிறீர்கள்? இயேசு கிறிஸ்துவின் மீது உள்ள உங்கள் அன்பு எப்படி இருக்குது? பிதாவாகிய தேவன் மீது உள்ள உங்களோட அன்பு எப்படிப்பட்டதா இருக்குது? நீங்கள் நிச்சயமாக இந்த வார்த்தையை கேட்கும்போது இன்றைக்கு நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்க? உங்கள் அன்பு எப்படிப்பட்டதா இருக்கிறது? அன்பில் குறைவுள்ளவர்களாக இருக்காதீங்க. பந்தியில் பங்கு கொள்ளும் பொழுது, ஒவ்வொரு நாளும் அவரோட பந்தியில் பங்கு கொள்ளும்போது அவரோட அன்பை நினைவு கூறுங்கள். என் மீது நான் பாவி, நான் செய்த பாவத்திற்காக என் இயேசு கிறிஸ்து அவரோட ரத்தத்தை சிந்தி அவரோட அன்பை எனக்கு அந்த ரத்தத்தின் மூலம் வெளிப்படுத்தியிருக்கிறார். அவருடைய சரீரம் சிலுவையில் அறையப்பட்டு பிற்கப்பட்டது நிமித்தமாக என் மீது அன்பை வெளிப்படுத்தியிருக்கிறார். இந்த அன்பிற்கு ஈடாக நான் எண்ணத்தை செலுத்துவேன். அவர் உங்களுக்கு எதிர்பார்க்குது. பலிகளுடைய காணிக்கைகளை விட, கீழ்ப்படிதலை விட அவர் உம்முடைய அன்பை தான் விரும்புகிறார். பழைய ஏற்பாட்டில் 10 கட்டளைகள், புதிய ஏற்பாட்டில் அன்பு என்கிற புதிய பிரமாணம், அது ஒன்றை தான் அவர் விரும்புகிறார். அன்பு சகலத்தை சகிக்கும். உங்களுக்காக எனக்காக அந்த அன்பு, அகாபே அன்பு, சகலவத்தை சகிக்கிறது தான் அந்த அன்பு. அதுதான் அகாபே அன்பு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்து உங்கள் மீது காட்டின அன்பை போல பிதாவாகி தேவன் நம் மீது வைத்த அன்பை நீங்கள் இன்றைக்கு புரிந்து கொண்டீர்கள் என்றால், நீங்கள் மற்றவர்களை ஒருவர் நேசிங்கள், ஒருவரை மன்னிங்கள். இந்த உபவாச நாட்களில் அன்பு செலுத்துங்கள், நேசிங்கள். வீட்டில் இருக்கிறவர்களை முதலில் நேசிங்கள். கணவனை மனைவியை பிள்ளைகளை நேசிங்கள். மருமகனை நேசிங்கள். ஊழியக்காரர்களை நேசிங்கள். உங்களுக்கு துரோகம் செய்தவர்களை நேசிங்கள். அன்பை காட்டுங்கள். பிதாவாகிய தேவனும் இயேசு கிறிஸ்துவும் நம்மீது காட்டின அந்த அன்பை நீங்களும் மற்றவரிடத்தில் காட்டுங்கள். ஏழை எளியவர்களுக்கு உங்கள் அன்பை காட்டுங்கள். திக்கற்றவர்களுக்கு, விதவைகளிடத்தில் உங்கள் அன்பை காட்டுங்கள். இயேசு கிறிஸ்து அதற்காக தான் சிலுவை பரியந்தம் வந்தார். அந்த இயேசு கிறிஸ்துவை இன்றைக்கு நீங்கள் சந்தோஷப்படுத்த ஆயத்தமா? உங்களோட அன்பு எப்படிப்பட்டது என்று பரிசோதித்து சோதித்து பாருங்கள். இந்த நாள் முழுவதும் இந்த வார்த்தைகளை தியானிங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, எங்கள் ஒவ்வொரு மீதும் சகல ஜனங்களின் பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி, சகல ஜனங்களுக்கு நித்திய ஜீவன் தரும்படி ஏசப்பா நீர் உங்களை எங்களுக்காக அப்பா சிலுவையில் அறிய ஒப்பு கொடுத்ததே இந்த நாட்கள் நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஏசப்பா. வருடம் 360 நாட்களும் நாங்கள் நினைவு கூற வேண்டும் ஏசப்பா. ஆனால் இந்த நாட்கள், இந்த 40 நாளில் எங்களை நாங்கள் பரிசோதித்து சோதித்து பார்க்கும்படியாக, இருதயத்தில் கொத்துண்டவர்களாக, எனக்காக ரத்தம் சிந்தின கிறிஸ்துவின் அன்பு எவ்வளோ பெரிய அன்பு, அந்த அகாபே அன்பு, அகாபே லவ் உலகத்தில் யாருமே தர முடியாதப்பா, ஒருவரும் தர முடியாது இயேசுவே. இதை கேட்கிற ஒவ்வொருக்குள்ளும் இன்றைக்கு அந்த அன்பின் நதி பிரவாகிக்கட்டும் உள்ள இருந்து. பிதாவாகி தேவனே, எங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அந்த அன்பின் அபிஷேகத்தின், கிறிஸ்துவின் மீது இருந்த அன்பு அபிஷேகம் எங்களுக்கு வேண்டும் இயேசப்பா. ஒவ்வொருவரையும் அன்பின் அபிஷேகத்தில் நிரப்புங்க டாடி, நிரப்புங்கப்பா. ஒவ்வொருவரையும் அபிஷேகம் பண்ணுங்க, ஆசீர்வதிங்கப்பா. யார் இடத்துல பேசாமல் கோபத்தோடு, வெறுப்போடு, எரிச்சலோடு, கசப்பாடு இருக்கிறார்களோ அதையெல்லாம் சிலுவையை நினைத்து பார்த்து அவர்களை மன்னித்து இன்றைக்கு அவர்களோட அன்பை வெளிப்படுத்தட்டும் இயேசுவே. அன்புள்ளவர்களாய் மாறட்டும் இயேசப்பா. ஒவ்வொருவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளுங்க பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல். உங்களுடைய சகோதரி இவாஞ்சலிஸ்ட் ஷீலா ரொசாரியோ. ஆமேன், ஆமேன், ஆமேன்.